ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும். ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும். ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. அப்பாவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஹalleluya 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 ஹalleluya. ஹரே பிரபு ஷாவரா ஸ்வாதரே ஹரே கனா சவரா சவரா சேத்ரம் சாமி போடு சதா சித்ரே சித்ரம் சாமி தோ ஹரா சம்பரே வல்லமையின் தேவாதி தேவனே குமாரத தேவாதி தேவனே ஏக்மாரக்கர் பஹரா பீச்ச பின்னுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான வேலைக்காக கோடான கோடி நன்றி கர்த்தாவே. இறை வார்த்தையை கேட்பதற்காக வாஞ்சியோடு கூடியிருக்கிற எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இருதய கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. விதைக்கு போற இறை வார்த்தை அவர்களுடைய உள்ளத்திலே விழுந்து 100 மடங்காக பலன் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனே, உன் பாதத்திலே நின்று கொண்டிருக்கிற அந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, நாவிலிருந்து கொண்டு பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பரவச பேச்சு பேசி ஆண்டவரை துதியுங்கள் என்கிற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தூய ஆவியார் அருளும் 9 கொடைகளுள் ஒன்று பரவச பேச்சு பேசும் ஆற்றல். இந்த ஆற்றலை பெற்றவர்கள் அதிமிக வல்லமையோடு ஜெபிப்பார்கள். அவர்களுடைய ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. பரவச பேச்சு பரலோகவாசிகளாலும் தூய ஆவியார் அருளும் அபிஷேகத்தையும் உன்னத வல்லமையையும் கொடைகளையும் வரங்களையும் பெற்றிருக்கின்ற இறை ஊழியர்களாலும் இறை வாக்கினர்களாலும் பேசப்படுகிறது. Praise the Lord. Praise the Lord. பரவச பேச்சு பேசும் கொடையை பெற்றுக்கொள்ளாதவர்களால் இந்த மொழியை ஒரு நாளும் பேச முடியாது. பேசியதை திரும்ப சொல்லவும் முடியாது. யாருக்கும் இதை கற்றுக் கொடுக்கவும் முடியாது. பிரியமானவர்களே, இந்த மொழி மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு அவருடைய சித்தப்படி பரவச பேச்சு பேசும் ஆற்றல் தானமாக கொடுக்கப்படுகிறது. Praise the Lord. Praise the Lord. 1 கொரிந்தியர் 14:10-11 வசனங்களை வாசிக்க கேட்போம். இவ்வுலகில் எத்தனையோ வகையான மொழிகள் உள்ளன. அவற்றுள் பொருள் தராத மொழியே இல்லை. எனவே ஒரு மொழியில் தெரிவிக்கப்பட்டதை நான் அறியாதவனாயிருப்பின் அம்மொழியை பேசுகிறவருக்கு நான் ஒரு அந்நியனாயிருப்பேன். அவரும் எனக்கு அந்நியராய்த்தான் இருப்பார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, கவனமாக கேளுங்கள். பரவச பேச்சு பேசுவதற்கும், அதாவது விண்ணோர் மொழி பேசுவதற்கும், அந்நிய பாஷை பேசுவதற்கும்
அதாவது மன்னோர் மொழி பேசுவதற்கும் வித்தியாசம் உண்டு. நம் தாய் மொழியில் பேசாமல் மற்ற மொழிகளை கற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசலாம், அல்லது அருள் பெற்று மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளாமலே அந்நிய பாஷை பேசலாம். பிரியமானவர்களே, பல வருடங்களுக்கு முன்னால் நான் கேரளாவில் உள்ள ஒரு தியான இல்லத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் நானும் இன்னும் ஒரு சகோதரியும் அமர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருந்த பொழுது, அவர்களுக்கு அருகில் ஒரு மலையாள பைபிள் இருந்தது. அந்த பைபிளை எடுத்து அந்த சகோதரி கடகடவென்று வாசிக்க ஆரம்பித்தார்கள். மலையாளத்திலும் பேச ஆரம்பித்தார்கள். இந்த சகோதரிக்கு அந்நிய பாஷை பேசும் ஆற்றலை ஆண்டவர் கொடையாக கொடுத்து விட்டார். ஆகவேதான் அந்த சகோதரியால் அந்நிய மொழி, மலையாளம் அந்த சகோதரிக்கு அந்நிய மொழி, அந்த அந்நிய மொழியை அவர்களால் பேச முடிந்தது, தெளிவாக வாசிக்க முடிஞ்சது. ஆக பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அந்நிய மொழி பேசும் அபிஷேகத்திற்காக நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சையோடு ஜெபிக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. திருத்தூதர் பணிகள் 2:4 வசனத்தை வாசித்து பாருங்கள். பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்தபொழுது தூய ஆவியாரின் அபிஷேகத்திற்காக வாஞ்சியோடு காத்திருந்த 120 பேரும் தூய ஆவியாரின் அபிஷேகத்தையும் உன்னத வல்லமையையும் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு அந்நிய பாஷை பேசும் ஆற்றல் கொடுக்கப்பட்டது. ஆகவேதான் அவர்கள் எல்லோரும் வெவ்வேறான மொழிகளில் பேசினார்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் இறை ஊழியர்களாக இருக்கிற காரணத்தினால் வெவ்வேறான மொழி பேசுவது, அந்நிய பாஷை பேசுவது மிகவும் நல்லது. ஏனென்றால் அந்நிய பாஷையில் பேசி ஏராளம் நற்செய்தி பணி செய்யலாம். இறை வார்த்தை அதிமிக வல்லமையோடு பறைசாற்றி அநேக ஆத்துமாக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து சேர்க்கலாம். Praise the Lord. Praise the Lord. 2 கொரிந்தியர் 12:3-4 வசனங்களை வாசியுங்கள். ஆனால் அம்மனிதன் பேரின்ப வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்கிறேன், அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டான். Praise the Lord. Praise the Lord. திருத்தூதர் பவுல் உயிரோடு இருந்த பொழுது நித்திய பேரின்ப வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டார். அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டார். பிரியமானவர்களே, இதுதான் பரவச பேச்சு. மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை பேச கேட்டார். பரவச பேச்சு என்பது தூய ஆவியில் நிரம்பி பரவச நிலையில் ஜெபிப்பதாகும். இது மனித அறிவை கடந்தது. Praise the Lord. Praise the Lord. இது விண்ணோர் பேசும் மொழி, ஆண்டவரை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் பேசப்படுகிற மொழி, பரலோகத்தில் பேசப்படுகிற மொழி. பிரியமானவர்களே, பரவச பேச்சு பேசி பரவச நிலையில் ஜெபிப்பது பரவச பேச்சு பேசும் ஆற்றலாகும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பரவச பேச்சு பேசுகிறவர் மக்களிடம் பேசுவதல்ல, கடவுளிடமே பேசுகிறார். அவர் பேசுவது ஒருவருக்கும் விளங்குவதில்லை. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மறைபொருட்களை அவர் பேசுகிறார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஒரு சிலருக்கு பரவச பேச்சை விளக்கும் ஆற்றல் கொடுக்கப்படுகிறது. இந்த பரவச பேச்சை பேசும் ஆற்றலை பெற்றவர்கள் பரவச பேச்சு பேசப்படும் பொழுது அதை அவர்கள் விளக்கி கொடுப்பார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு பரவச பேச்சு பேசும் ஆற்றல் இருக்கிறது என்றால் அதை விளக்கும் ஆற்றலுக்காக செவியுங்கள். அப்படியாக பரவச பேச்சு பேசி அதை விளக்கி கொடுக்கும் பொழுது அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வருவார்கள். அவரை பற்றி அதிகமாக அறிந்து கொள்வார்கள். தூய ஆவியாரின் கொடைகளை பற்றியும் அதிகமாக அறிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு விண்ணகத்தை நோக்கி பரலோகத்தை நோக்கி செல்ல ஒரு ஆர்வம் இருக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பரவச பேச்சு தனி மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. பரிசுத்த வாழ்வு வாழவும், இடைவிடாது செபிக்கவும், இறை சித்தம் செய்யவும், இறை பிரசனத்தில் அமர்ந்திருக்கவும், சோர்ந்து போகாமல்
வல்லமையோடு துதிக்கவும் பரவச பேச்சு தேவைப்படுகிறது. Praise the Lord. ஒரு சிலர் என்னிடம் சொல்வது உண்டு, என்னால ஜெபிக்கவே முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படல. பிரியமானவர்களே, தூய ஆவியால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டு பரவச பேச்சு பேசும் ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் பல மணி நேரம் பரவச பேச்சு பேசி அப்படியே ஜெபித்து கொண்டிருக்கலாம், மெய்மறந்து ஜெபிக்கலாம். ஆகவே இந்த கொடைக்காக, பரவச பேச்சு பேசும் ஆற்றலுக்காக வாஞ்சியோடு ஜெபியுங்கள். Praise the Lord. யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று வாக்கு கொடுப்பவர் சாதாரண மனுஷர் இல்லைங்க, அவர் கடவுளுங்க. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துங்க. அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் சத்தியம் சத்தியமாக அதை செய்வார். விசுவசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். நீங்க விசுவசிக்கின்றீர்கள் என்றால் என்ன செய்யணும்? கேட்கணும் அவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு பரவச பேச்சு பேசும் ஆற்றலை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணும். யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா? இதுவரைக்கும் நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும் என்கிறார். Praise the Lord. உங்கள் மகிழ்ச்சி நிறைவடைய வேண்டுமென்றால், ஆண்டவரே எனக்கு 10 கிலோ தங்கம் கொடு ஆண்டவரே என்று கேட்காதீர்கள். ஆண்டவரே நான் கண் விழிச்சு பார்க்கும் பொழுது 3 மாடி வீடு என் வீட்டுக்கு முன்னால நிக்கணும், இந்த குடிசை வீட்டுல வாழ்ந்தது போதும் ஆண்டவரே என்று கேட்காதீர்கள். பிரியமானவர்களே, அழிந்து போகும் இவ்வுலக செல்வங்களை கேட்காதீர்கள், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றால் ஆண்டவர் எதை கேட்க சொல்கிறார்? பரிசுத்த ஆவியானவரையும் அவருடைய ஆற்றலையும் அவருடைய வரங்களையும் கொடைகளையும் கேட்குமாறு சொல்கிறார். நீங்கள் அவற்றை கேட்டீர்கள் என்றால் தூய ஆவியானவர் அருளும் பரவச பேச்சு பேசும் ஆற்றலை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ முடியும். Praise the Lord. ஆகவே பிரியமானவர்களே, தூய ஆவியார் அருளும் உன்னத வல்லமையையும் கொடைகளையும் வரங்களையும் கனியையும் கேளுங்கள். ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க, உமது வல்லமையால் நிரப்புங்க, உமது ஆற்றலால் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க, பரவச பேச்சு பேசும் ஆற்றலால் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நிரப்பப்படுவதற்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் வாக்கு மாறாதவர். கேளுங்கள் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறவர் பொய்யர் இல்லைங்க, அவர் கடவுள். ஆகவே கடவுள் இதை செய்வேன் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். கேளுங்கள், தரப்படும். Praise the Lord. ஆகவே பிரியமானவர்களே, தூய ஆவியில் ஆட்கொள்ளப்பட்டு இறை வாக்கு உரைத்து பரவச பேச்சு பேசி வல்லமையோடு ஆண்டவரை துதிக்கும் பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பும். ஆமென். எப்போ மகிழ்ச்சியால் நிரம்பும்? தூய ஆவியால் நிரப்பப்படணும். தூய ஆவியால் நிரப்பப்பட்டு இறைவாக்கு உரைத்து பரவச பேச்சு பேசும் பொழுது உள்ளம் நிரம்பும். ஒவ்வொரு நாளும் நம்ம காலையிலையும் மாலையிலையும் துதிக்கிறோம், அப்படித்தானே? பரவச பேச்சு பேசி துதிச்சு பாருங்க. அந்த பரவச பேச்சு பேசுறதுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட. நமக்கு தெரிஞ்ச மொழியில, நம்ம தாய் மொழியில இதையும் அதையும் சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கும் நமக்கு டயர்ட் ஆயிரும். ஏதோ சொல்றோம், ஏதோ வளர்றோம், எல்லா நாளும் இதையே தான் சொல்றோம் அப்படின்னு ஆயிரும். பரவச பேச்சு பேசும் பொழுது அந்த மொழிக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியாது, ஆனா ஒரு அர்த்தம் மட்டும் தெரியும் உங்களுக்கு, நான் ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்படித்தானே? ஆக பிரியமானவர்களே, இந்த ஆற்றலுக்காக செவிங்க. ஆண்டவரே பரவச பேச்சு பேச ஆற்றல் எனக்கு வேணுமப்பா, பொண்ணோ பொருளோ எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு செல்வமோ மாடியோ எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இதுவும் அதுவும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அழியாத சொத்தாகிய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் பரவச பேச்சு பேசும் ஆற்றலை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி செவியுங்கள். பரவச பேச்சு பேசும் ஆற்றலால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியால் நிரப்பப்படும். Praise the Lord. உங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களி கூறுவீர்கள், உங்கள் ஆன்மா அக்களித்து அக மகிழும். Praise the Lord. மகிழ்ச்சியின் மகுடம் யாருங்க? இயேசு கிறிஸ்து. அவர் தாங்க நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறாரு. நான் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக சினிமாவுக்கு போவாதீங்க,
மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக பாட்டிலை தேடி ஓடிடாதீங்க. மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக அங்கே அவுட்டிங் போகணும், இங்கே பிக்னிக் போகணும், இங்கே டூர் போகணும் என்று சொல்லி வீணாக அங்கும் இங்கும் ஓடாதீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கணுமா? பரவச பேச்சு பேசும் ஆற்றலுக்காக செவியுங்கள். இது சாதாரண மொழி இல்லைங்க, விண்ணோர் பேசும் மொழி. இந்த விண்ணோர் பேசும் மொழி அற்ப புழுவுக்கும் தூசிக்கும் சாம்பலுக்கும் சமமான இந்த அடிமைக்குள் வந்து விட்டதே என்றால் அதை விட மேலான சொத்து என்னங்க இருக்குது இந்த உலகத்துல? ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லிடே அந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் கையில எடுத்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். நான் மகிழ்ச்சியா இருக்கணும், இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியா இருக்கணும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மகிழ்ச்சியின் மகுடமாகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் கேட்கும் முன்னாலே உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விடுவார். Praise the Lord. Praise the Lord. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளரே, உனை மறவே பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன், மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளரே, உனை மறவேன். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் விண்ணோர் மொழி பேசி ஆண்டவரை துதிக்கும் பொழுது முழு நேரமும் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிற விண்ணகவாசிகளோடு நாமும் இணைந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. பரவச பேச்சு பேசி நாம் ஜெபிக்கும் பொழுது தூய ஆவியார் நமக்குள்ளே இருந்து சொல்லன்னா பெருமூச்சுகளோடு நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தூய ஆவியார் ஜெபிக்கவும் துதிக்கவும் ஆன்மீகத்தில் வளரவும் பரிசுத்த வாழ்வு வாழவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரவச பேச்சு பேசும் ஆற்றலும் இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலும் வல்லமையான ஊழியத்திற்கு மிக மிக அவசியம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமான இறை ஊழியர்களே, நான் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறேன், நான் இங்கே போதிக்கிறேன், அங்கே போதிக்கிறேன், முழு நேரமும் போதிக்கிறேன் என்று சொல்கிறவர்களே, நீங்கள் அதிமிக வல்லமையோடு போதிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலுக்காகவும் பரவச பேச்சு பேசும் ஆற்றலுக்காகவும் செவியுங்கள். நீங்கள் இறைவாக்கு உரைத்து பரவச பேச்சு பேசும் பொழுது அநேகர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வார்கள். ஆண்டவர் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணி செய்வார்கள். Praise the Lord. Praise the Lord. எல்லா கொடைகளிலும் மேலான கொடைகள் எவை என்றால் பரவச பேச்சு பேசும் ஆற்றலும் இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலும். இந்த ரெண்டு ஆற்றல்களுக்காகவும் நீங்கள் எப்பொழுதும் செபியுங்கள். அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு செபியுங்கள். பிரியமானவர்களே, இறை பிரசனத்தில் நிலைத்திருந்து மணிக்கணக்காய் ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். அப்பொழுது தூய ஆவியானவர் பரவச பேச்சு பேசும் ஆற்றலை மட்டுமல்ல, இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலை மட்டுமல்ல, எல்லா கொடைகளையும் உங்களுக்கு தருவார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, அதிமிக வல்லமையோடு பரவச பேச்சு பேசி அதிகாலையில் எழுந்து நீங்கள் துதிக்கும் பொழுது விட முடியாத பாவ பழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி எறிய ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையை கொடுப்பார். பாவ கட்டுகளையும் சாப கட்டுகளையும் பேயின் கட்டுகளையும் நோயின் கட்டுகளையும் மரண கட்டுகளையும் ஆண்டவர் தகர்த்தெறிவார். Praise the Lord. Praise the Lord. யாருக்காவது பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொண்டு வர்றாங்களா? பரவச பேச்சு பேசி துதிங்க. 4 வார்த்தை சொல்லி துதிக்கிறதுக்கு முன்னால சாத்தான் என்ன சொல்லுவான்? ஐயோ செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிருவான். ஆக இவ்வளவு வல்லமை வாய்ந்த பரவச பேச்சுக்காக
நீங்கள் ஏங்க வேண்டும். எனக்கு இது இல்லையே, பட்டு புடவை இல்லையே, அவளை பாரு 1/4 கிலோ போட்டுட்டு வர்றா, இவளை பாரு 3/4 கிலோ போட்டுட்டு வர்றா, காலுக்கு கூட தங்க கொலுசு, 1/4 பவன் கம்மல் கூட எனக்கு கிடையாதே என்று ஏங்காதீங்க. எதுக்காக நீங்க ஏங்கணும்? பரவச பேச்சு பேசும் ஆற்றலுக்காக ஏங்குங்கள். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலுக்காக ஏங்குங்கள். நீங்கள் இந்த லோகத்திலும் செல்வந்தராக இருப்பீர்கள், மறு உலகத்திலும் செல்வந்தராக இருப்பீர்கள். சாத்தான் தொடங்கி சகல தீமை செய்கிறவர்களும் உங்களுக்கு அடிபணிந்து நிற்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தான் உங்களை பார்த்தாவே வாழை சுருட்டிட்டு ஓடி போயிருவாங்கங்க. அவ்வளவு வல்லமை வாய்ந்த ஜெபம் பரவச பேச்சு பேசி செபிக்கும் ஜெபம். Praise the Lord. Praise the Lord. அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுவதற்கும் சாட்சிய வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையை கொடுப்பார். எப்போ? பரவச பேச்சு பேசி செபிக்கும் பொழுது. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் அனைவரும் பரவச பேச்சு பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லோரையும் விட நான் அதிகமாக பரவச பேச்சு பேசுகிறேன் என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பல வருடங்களாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து பரவச பேச்சு பேசி நான் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து கொண்டு இருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் நான் பரவச பேச்சு பேசி ஆண்டவரை துதிக்கும் பொழுது புது புது வல்லமையை ஆண்டவர் எனக்கு தருகிறார். வேதத்தில் உள்ள ரகசியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் உடலை கட்டுப்படுத்த, மிக முக்கியமாக என் வாயை கட்டுப்படுத்த ஆண்டவர் எனக்கு வல்லமையை கொடுக்கிறார். அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி துணிச்சலோடு தொடர்ந்து ஓட வல்லமையை கொடுக்கிறார். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும் இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் பரிசுத்தம் மிக மிக அவசியம். ஆகவே பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இந்த பரவச பேச்சு பேசும் ஆற்றலுக்காக செவியுங்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து அல்லேலூயா சொல்லி துதியுங்கள். எனக்கு பரவச பேச்சு பேசும் ஆற்றல் இல்லையே, நான் எப்படி துதிக்கிறது, எப்படி செபிக்கிறது என்று சொல்லாதீங்கள். முதல்ல 1ஆம் கிளாஸ் இதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்லி செபிக்கும் பொழுது பரலோகமே உங்களை உற்று நோக்கும். பரலோகத்துல பேசப்படுற மொழி என்னங்க, வார்த்தை என்னதுங்க? அல்லேலூயா. உங்களுக்கு பரவச பேச்சு பேசி துதிக்க முடியலைனா அல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபியுங்க. 2வதாக இயேசு நாமத்தை சொல்லி ஜெபியுங்க. 3வதாக இறை வசனங்களை சொல்லி ஜெபியுங்க. எப்படி ஜெபிக்கிறது, எப்படி துதிக்கிறது, நமக்கு இந்த ஆற்றல் இல்லையே, நமக்கு அந்த ஆற்றல் இல்லையே என்று சொல்லி ஏங்கி 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 கடைசியில எந்திரிச்சே போயிடாதீங்க. ஆக ஆண்டவர் உங்களுக்கு எதை கொடுத்துருக்காரோ, எந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுமோ அந்த வார்த்தையை சொல்லி செவிங்க. அல்லேலூயா என்கிற எபிரேய சொல்லுக்கு ஆண்டவரை போற்றுங்கள் என்பதா அர்த்தம். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? நம்ம சொல்லலாம். துணிச்சலோடு சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி நீங்க ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த நாக்கிலே தூய ஆவியானவர் பரவச பேச்சு பேசும் ஆற்றலை வைத்து விடுவார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தூய ஆவியானவரிடம் பரவச பேச்சு பேசும் ஆற்றலுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். நீங்கள் கேட்பது சத்தியம் சத்தியமாக கிடைக்கும் என்கிற உறுதியான மனநிலையில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நாவின் கட்டு உடைய தூய ஆவியானவரே பரவச பேச்சு பேசும் ஆற்றலை உங்கள் நாவில் வைப்பார். அவரே உங்களுக்கு பரவச பேச்சு பேசி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கவும் கற்றுக் கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைவூட்டுகின்றீர் வசனங்களை, போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைவூட்டுகின்றீர் வசனங்களை.
அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா. அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இவ்வளவு நல்ல பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீங்கள் அறியாமல் இருப்பது சரியா? சரியா? சொல்லுங்க பிரியமானவர்களே. இந்த உலகத்தை இப்பொழுது அர்ச்சித்து கொண்டு இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே அவருடைய வரங்களாலும் கொடைகளாலும் அபிஷேகத்தினாலும் உன்னத வல்லமையினாலும் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். தூய ஆவியானவர் சொல்லொன்னா பெருமூச்சுகளோடு நமக்குள்ளே இருந்து ஜெபித்துக் கொண்டு இந்த புள்ள வராதா, கேட்காதா, நிரப்பப்படாதா என்று ஏங்கிக் கொண்டே இருக்கிறார். ஆமென், ஆமென். அனைத்தையும் சொல்லி தர்றவர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஆமென். அக்கா எங்க வீட்டுக்காரர் கோவப்படுறாரு, என்ன செய்யறதுன்னு சொல்லுக்கா. அந்த அம்மா சொல்லும், நாளைக்கு வரும்பொழுது தொடப்ப கட்டைய வச்சுக்கிட்டு நில்லு, சாத்து 4 சாத்து, அதோட குடும்பம் உடையும். அப்படிதானே? நீ யார்கிட்ட போற அறிவுரை கேட்கறதுக்கு? பலவீனமான மனுஷர்கிட்ட போறதை விட பலவானான பரிசுத்தாவியானவர்கிட்ட போங்க. அவர்தான் ஆலோசனை கொடுப்பவர், அவர்தான் உங்களை வழி நடத்துபவர், அவர்தான் உங்களை உள்ளத வல்லமையா நிரப்புபவர். ஆகவே அற்ப மனுஷர்கிட்ட ஓடாதீங்க. இதை எப்படி செய்யலாம், அதை எப்படி செய்யலாம், இங்கே போகலாமா, அங்கே வரலாமா என்று யார்கிட்ட கேட்கணும்? பரிசுத்தாவி. பரிசுத்தாவியர்கிட்ட கேளுங்க. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், சற்று தாரும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஆமென், ஆமென். யார்கிட்ட கேட்கணும்? பரிசுத்தாவியானவர். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் மறக்கப்பட்டவராக இருக்கிறார் இன்று நமது திருச்சபையில. அதே போல இயேசு கிறிஸ்துவ மறக்கப்பட்டவராக இருக்கிறார். யாரெல்லாம் நினைக்கப்படுபவர்களாக இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சரியான ரூட்ல வந்து சேருங்க. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், நானே வழி, வா என்னை பின்சல், சிலுவையை தூக்கி கொண்டு. ஆமென், ஆமென். எங்கே போய் சேருவோம்? பரலோகம். பரவச பேச்சு பேசும் பரலோகத்திற்கு நாம் செல்வோம். விண்ணக மொழி பேசும் விண்ணோர் வாழும் அந்த அற்புதமான இடத்துக்கு நீங்க போக விரும்புனீங்கனாக்கும் பின்னோர் பேசும் மொழிக்காக ஏங்குங்கள். நானும் பேசணும் ஆண்டவரே, நானும் அந்த இடத்துக்கு வரணும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, திருத்துதர் பணி 19வது அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எபேசு நகர மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றிருந்தார்கள். திருத்தூதர் பவுல் தம் கைகளை அவர்கள் மீது வைத்ததுமே அவர்கள் மீது தூய ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பரவச பேச்சு பேசினார்கள். அடுத்து என்ன செஞ்சாங்க? இறைவாக்கும் உரைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மக்களுங்க, சாதாரண மக்கள் அப்படின்னா அவங்க உள்ளம் எப்படி இருந்திருக்கணும்? பரிசுத்தமா இருந்திருக்கணும். ஆகவேதான் பரிசுத்தவானாகிய பவுல் அவருடைய கரத்தை நீட்டிய பொழுது, அவர்களை தொட்ட பொழுது வானம் திறக்கப்பட்ட தூய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார். பரவச பேச்சு பேசினார்கள், இறைவாக்கும் உரைத்தார்கள். இந்த ஆற்றல் ஒரு சிலருக்கு மட்டும் அல்ல, எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நம்ம தான் அதை கேட்கறதும் இல்லை, அனுபவிக்கிறதும் இல்லை. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மகனே மகளே, ஏராளம் செல்வம் வச்சிருக்கிறேன், ஏராளம் சொத்து வச்சிருக்கிறேன், வா உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொத்து? சிலுவையா? போயா போ அப்படின்னு சொல்லி போறவங்க எத்தனையோ பேர் உண்டு. ஆகவே பிரியமானவர்களே, ஏமாந்து போகாதீர்கள். நம்ம ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கிற சொத்தை 2 கரத்தை நீட்டி வாங்கிக் கொள்ளுங்கள். அதுதான் பரவச பேச்சு பேசும் ஆற்றலும் இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமான இறை ஊழியர்களே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே ஆசீர்வாத வாய்க்காலாக இருக்கிறோம். ஆகவே இந்த ஆசீர்வாத வாய்க்கால்
அடைபட்டு போகாதபடி எப்பொழுதும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. அதிகாலையில எழுந்து வல்லமையோடு ஜெபிங்க. இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்க. எப்பொழுதும் இறை பிரசன்னத்துல இருங்க. உங்கள் ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். அப்பொழுது நாம் ஆசீர்வாத வாய்க்காலாக இருக்க முடியும். நாம் கைகளை நீட்டி யாரையாவது தொட்டு ஜெபம் பண்ணணும் என்றால் அவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய கொடைகளும் வரங்களும் நிறைவாக இறங்கி வரும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, அப்பாவி மக்கள் யார் என்னை வழி நடத்துவாங்க, யார் எனக்கு பரிசுத்தாவியை பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க, யார் எனக்கு இயேசுவை பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். நாம் என்ன செய்றோம்? வயித்தை எப்படி வளர்க்கறது, வாய்க்கு ருசியா எப்படி தின்றது, உடம்புக்கு நல்லா ஃப்ரீயா இங்கே போகலாமா அங்கே போகலாமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இனி காலம் செல்லாது. இறுதி நாட்கள் வந்தாச்சு. இருக்கிற கொஞ்ச நாட்கள்ல எத்தனை பேருக்கு இயேசுவை சொல்ல முடியுமோ, எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். அப்பொழுது அவர்களும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு அதிமிக வல்லமையோடு ஆண்டவரை துதிப்பார்கள், அவரை ஆராதிப்பார்கள். Praise the Lord. Praise the Lord. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னால திருத்தூதர் பவுல் எபேசு நகர மக்கள்கிட்ட, நீங்கள் நம்பிக்கை கொண்ட பொழுது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா அப்படின்னு கேட்கிறார். அவங்க என்ன சொன்னாங்க? தூய ஆவி என்று ஒண்ணு உண்டு என்று கூட எங்களுக்கு தெரியாது. எப்படிப்பட்ட பதில் சொல்ல தெரியுதா? இன்றைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடந்து செல்லுங்க. பல கிறிஸ்தவ வீடுகளுக்கு செல்லுங்க. நம்ம கிறிஸ்தவ வீடுகளுக்கே செல்லுங்க. போய் கேளுங்க இதே கேள்விய. நீங்கள் நம்பிக்கை கொண்ட பொழுது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இதே போல சொல்லுவாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால எபேசு நகர மக்கள் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் சொல்லுவாங்க. அப்படின்னு ஒண்ணு இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியாதே. எங்களுக்கு அவரை தெரியும், தேரெடுப்போம். இவரை தெரியும், தேரெடுப்போம். ஊர் திருவிழா கொண்டாடுவோம், கூத்தாடுவோம், குடிப்போம், ஜாலியா இருப்போம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? ஆமா. இன்னைக்கு நம்ம திருச்சபையில இப்படித்தானே இருக்குது. தூய ஆவியானவரை பற்றிய அறிவே இல்லாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. காரணம் என்ன? மக்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்து சரியான வழியில வழி நடத்த தூய ஆவியாரின் அபிஷேகத்தை பெற்ற தலைவர்கள் சிலரே உள்ளனர். நம்ம திருச்சபையில கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. உண்மையிலே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியார் அருளும் வரங்களையும் கொடைகளையும் பெற்றவர்கள் சொற்ப பேர் உண்டு. ஆகவே ஆடுகள் ஆயனிலா ஆடுகளைப் போல சிதறுண்டு கிடக்கிறார்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த ஆடுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து சேர்ப்பது யாருடைய கடமை? யாரோ போறாங்க நமக்கு என்ன அப்படின்னு இருக்காதீங்க. நீங்க ஒரு நாள் மேல போய் தான் ஆகணும். அப்படித்தானே? ஆமா. மேல போகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தாக்கும் உங்க பேர் விட்டு கூப்பிடுவார். என் பிள்ளைங்க ஆயனில்லா ஆடுகளை போல இங்கேயும் அங்கேயும் சிதறுண்டு அலைஞ்சு தெரிஞ்சாங்களே, நீ எங்கே இருந்தாய், நீ எங்கே இருந்தாய் கேட்பார். நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, அங்கெல்லாம் போய் நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு வாழ முடியாது, நம்ம திரும்பி வீட்டுக்கு வர முடியாது. எனக்கு கணவன் உண்டு, புள்ள ஊட்டி உண்டு ஆண்டவரே, எனக்கு மனைவி உண்டு, புள்ள ஊட்டி உண்டு ஆண்டவரே. ஆகவே நான் தப்பிச்சு ஓடியாந்துட்டேன். நீ தப்பிச்சு ஓடியாந்துட்டியோ? கீழே போ, கீழே போ. அவ்வளவுதான் இப்போ உனக்கு பதில் கிடைக்கும். ஆமென். ஆமென். ஆகவே இந்த லோகத்து மக்களுக்கு நீங்க தப்பிக்கலாம், என் ஆண்டவருக்கு முன்னால நீ தப்பிக்கவே முடியாது. என் மக்கள் எங்கே? என் ஆடுகள் எங்கே? ஏன் அவர்கள் சிதறுண்டு போனார்கள்? ஏன் அவர்கள் கொள்ளையடிக்கப்பட்டார்கள்? ஏன் அவர்கள் ஓநாய்களால் தின்னப்பட்டார்கள் என்று கேட்பார். அச்ச நடுக்கத்தோடு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். யாராக இருந்தாலும் சரி, நீ பஸ்ல டிராவல் பண்ற, உனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அவன் இந்த மதமோ அந்த மதமோ என்று யோசிக்காத. நீ சொல்லி பார், இயேசு நல்லவர், உன்னை அன்பு செய்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? வலது பக்கம் உட்கார்ந்து இருக்கிறோம், இடது பக்கம் உட்கார்ந்து இருக்கிறோம் பஸ்ல என்ன சொல்லுவார் தெரியுமா? ஐயா, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க இயேசுவை பத்தி, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க அனுபவிச்சிருக்கீங்களோ இல்லையோ தெரியல, சொல்லி பாருங்க. அந்த இடத்த விட்டு உங்களால் நகல முடியாது. சொல்லுங்க ஐயா, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க என்று
ஆர்வத்தோடு கேட்கறதுக்கு அப்பாவி மக்கள் காத்திருக்கிறாங்க. சொல்லி கொடுக்கத்தான் ஆள் இல்ல. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, எங்கு பார்த்தாலும் பக்தி முயற்சிகள், எங்கு பார்த்தாலும் உருவ வழிபாடுகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது. உலகம் அழிஞ்சுகிட்டு இருக்குதையா. இன்னைக்கோ நாளைக்காவது உன் வாசல்ல வந்து நிற்கும். நீ தப்பி பிழைச்சலாம் நினைக்காத. இறுதி காலம் வந்தாச்சு. இன்னமும் பக்தி மார்க்கத்துல போய்கிட்டு இருந்தாக்கும், இன்னமும் உருவங்களை செய்து வழிபட்டுக்கிட்டு இருந்தாக்கும், நீ எங்கே போய் சேர்வாய்? அச்ச நடுக்கத்தோடு ஆண்டவர் பாதம் வந்து சேருங்க. பிரியமானவர்களே, கடவுள் உருவமற்றவர். உருவமற்ற கடவுளை உள்ளத்தில் ஆராதிக்க வேண்டும், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லியவர் யாருங்க? இயேசு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆக பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிங்கள். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, எப்படி வழிபடணும்னு சொல்லி கொடுத்து இருக்கிறாரோ அப்படியே வழிபடுங்கள், அப்படியே ஜெபியுங்கள். உண்மை தெய்வத்தை அறியாதவர்கள் வழிபடுவது போலவும் வாழ்வது போலவும் துணிச்சலோடு பாவம் செய்வது போலவும் நீங்கள் செய்யக்கூடாது. எதிர் வீட்டுக்காரன் அந்த படத்தை பார்க்கறான், நான் பார்க்க கூடாதா என்ன? எதிர் வீட்டுக்காரன் அங்கே போறான், நான் போகக்கூடாதா என்ன? எதிர் வீட்டுக்காரி கண்ணடிக்கிறா, நான் அடிக்க கூடாதா என்ன? நானும் மனுஷிதான் அவனும் மனுஷிதான் என்று மாத்திரம் சொல்லாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சலுகை ஏராளம் ஏராளம். பிரியமானவர்களே, திரும்பி வாங்க. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பி வாங்க. ஒரு ஊதாரி மைந்தன் திரும்பி வந்தது போல நீங்களும் திரும்பி வாங்க. அப்பா, பரவச பேச்சு பேசும் வரத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே காத்திருக்கிறார். என் புள்ள திரும்பி வந்துருச்சு, நான் கொடுப்பேன். மூத்தவன் கேட்கிறான், ஏன் இவனுக்கு கொடுக்குற? எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டு வந்தவனுக்கு ஏன் பங்கு என்று கேட்கிறான் மூத்தவன். அப்பா என்ன சொன்னாரு? என் புள்ள ஒரு நாள் செத்து போயிட்டான், இன்னைக்கு உயிரோட வந்திருக்கிறான். அந்த வார்த்தைய ஆண்டவர் உங்களுக்கு சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கார். இன்னும் காலம் தாழ்த்தாதீங்க. இயற்கை சீற்றங்களுக்கு அடிமைப்பட்டு, கொள்ளை நோய்க்கு அடிமைப்பட்டு, பஞ்சத்துக்கு அடிமைப்பட்டு, யுத்தத்துக்கு அடிமைப்பட்டு மாண்டு போவதற்கு முன்னால் மனம் மாறு. ஆண்டவருடைய பாதத்துல வந்து நில்லு. அப்பா, நான் திரும்பி வந்துட்டேன், பரலோகத்துக்கு உமக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி சொல்லுங்க, கதறுங்க. பரவச பேச்சு பேசும் ஆற்றல் எனக்கு வேணும், கேளுங்க, அவர் தருவார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி பாருங்க. நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன், என் வழியாக அல்லாமல் ஒருவரும் பரலோகம் வர முடியாது. இதை விட விளக்கம் உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நீங்க பரலோகம் போக ஆசையா இருக்கிறீங்கன்னாக்கா யாரங்க பற்றி பிடிச்சுக்கிறணும்? இயேசுவை. யார் வழியா நீங்க போகணும்? இயேசு. இயேசு வழியாத்தான் போகணும். இயேசுவை பற்றி பிடிச்சுக்கிறணும், இயேசு வழியாத்தான் போக முடியும். நீ புளியங்கொம்பையும் அந்த கொம்பையும் இந்த கொம்பையும் பிடிச்சுக்கிட்டு நான் போயிடுவேன் என்று மட்டும் சொல்லாத. சிலுவை மரத்திலேயே பறித்த இயேசு மட்டும்தான் உனக்காக பரிந்து பேசுவார். ஆகவே அவரை பற்றிக்கொள், பரலோகம் போகலாம். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து அவருக்கு மாத்திரம் பணி செய்யுங்கள், பரலோகம் போகலாம். அவரை தவிர வேறு எதையும் யாரையும் பற்றி கொண்டு நீங்கள் வழிபடுகிறீர்கள் என்றால், கடவுள் என்று சொல்கிறீர்கள் என்றால், அழிவது சத்தியம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிங்கள். Praise the Lord. Praise the Lord. ஆவியிலும் உண்மையிலும் எப்படிங்க ஆராதிக்கிறது? உன் உள்ளத்துல தூய ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? இருக்கார். கண்களை மூடி பரவச பேச்சு பேசி ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், எல்லாவித ஆசீர்வாதங்களாலும் உங்களை நிரப்புவார். Praise the Lord. Praise the Lord. ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆமென். ஆமென். மக்களே, ஆண்டவர் உங்களை எதுக்காக அழைக்கிறாரு? ஆவியிலும் உண்மையிலும் உண்மையிலும் வழிபட வாங்க அப்படின்னு கூப்பிடுறார்.
வேற எதுக்கும் அழைக்கல ஆண்டவர் உங்களை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. 1 கொரிந்தியர் 14:14 வாசிங்க. எனவே நான் பரவச நிலையில் இறைவனிடம் வேண்டும்போது என்னிடம் செயலாற்றும் தூய ஆவியாரே இறைவேண்டல் செய்கிறார். என் அறிவுக்கு அங்கு வேலையில்லை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பரவச பேச்சு பேசி பரவச நிலையில் நாம் ஜெபிக்கும் பொழுது அங்கே அறிவுக்கு வேலையே இல்லை. நம்முள் குடியிருக்கும் தூய ஆவியானவரே நமக்காக ஜெபிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆன்மீக வளர்ச்சிக்கு பரவச பேச்சு பேசும் ஆற்றல் மிக மிக அவசியம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பரவச பேச்சு பேசி நாம் ஜெபிப்பது நம் ஆண்டவருக்கு மிகவும் விருப்பமாக இருக்கிறது. நம் ஆண்டவருக்கு மிகவும் விருப்பமானது எது? பரவச பேச்சு பேசி ஜெபிப்பது. ஒரு கட்டு பூவு வாங்கிட்டு போய் அங்கே வச்சுட்டாக்கும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினைக்காதீங்க. 10 கட்டு மெழுகுதிரி கொண்டே வச்சுட்டாக்கும் அவர் சந்தோஷப்படுவார் நினைக்காதீங்க. எதிலே அவர் சந்தோஷப்படுவார்? பரவச பேச்சு பேசி துதியுங்கள். பரவச பேச்சு பேசும் ஆற்றல் உங்களுக்கு இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை என்றால் அல்லேலூயா சொல்லி துதியுங்கள். இயேசு நாமத்தை சொல்லி துதியுங்கள். இறை வசனங்களை சொல்லி துதியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் மீது பிரியமாக இருப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நம் சொந்த மொழியில தாய்மொழியில ஜெபிக்கும் பொழுது இறை சித்தத்தை அறிந்து ஜெபிக்க முடியாது. பரவச பேச்சு பேசி தூய ஆவியால் நிரப்பப்பட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது தூய ஆவியார் இறை சித்தத்தை அறிந்து நம்முடைய வாயில விசுவாச வார்த்தைகளையும் வாக்குத்தத்த வார்த்தைகளையும் வெற்றியின் வார்த்தைகளையும் விடுதலையின் வார்த்தைகளையும் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளையும் வைத்து அவரே ஜெபிப்பார். அல்லேலூயா. Hallelujah. பரவச பேச்சு பேசும்போது நமக்கு என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் தெரியும். ஆனா பேசி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம். யாரு அந்த பரவச பேச்சு வழியாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கா? நமக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இது மிகவும் மேலான கொடை என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பரவச பேச்சு பேசி துதிக்கும் போதும் நல்லா கவனமா கேளுங்க. பரவச பேச்சு பேசி துதிக்கும் பொழுதும் இயேசு நாமத்தை சொல்லி துதிக்கும் பொழுதும் அல்லேலூயா சொல்லி துதிக்கும் பொழுதும் இறை வசனங்களை சொல்லி துதிக்கும் பொழுதும் ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பாவக்கட்டுகளுக்கோ சாபக்கட்டுகளுக்கோ பேயின் கட்டுகளுக்கோ மரண கட்டுகளுக்கோ நோயின் கட்டுகளுக்கோ அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள் என்றால் உடனே விடுதலை. ஆமென். Amen. விடுதலை கொடுப்பவர் யாரு? இயேசு. பிரியமானவர்களே, பரவச பேச்சு பேசி ஜெபிக்கும் பொழுது இயேசுவுக்கு உங்கள் மீது அதிக அன்பும் அதிக இரக்கமும் வரும். நீங்க எதை கேட்குறீங்களோ அதை அப்படியே செய்வார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, பலமுறை பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலரை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க என்கிட்ட. அப்போ நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினது என்னன்னாக்கும் அது பேய் பிடியாவே இருக்காது. எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு? இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலினாலும் பரவச பேச்சு பேசும் ஆற்றலினாலும் ஆவிகளை தேர்ந்து தெளியும் ஆற்றலினாலும் இந்த மனுஷனுக்கிட்ட இருக்கிறது பேய் அல்ல, இது உடல் நோயி, இது மனநோயி என்று கண்டுபிடிக்க முடிந்தது. அது பிரியமானவர்களே, ஏராள நன்மைகள் உண்டு. நீங்க தூய ஆவியார்கிட்ட ஒட்டிக்கிட்டீங்கன்னாக்கும் அவருடைய கொடைகளாலும் வரங்களாலும் நிரப்பப்பட வாஞ்சியோடு செபியுங்க, வல்லமை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய நாவுல 2 வாள்களை வைக்கிறார். ஒன்னு இறைவார்த்தைங்கிற வாள், மற்றொன்று பரவச பேச்சு என்கிற வாள். இறைவாக்கு உரைத்து பரவச பேச்சு பேசி வல்லமையோடு துதிக்கும் பொழுது என்ன நடக்கும்? பேய் பிசாசு பில்லி சுனியை கட்டுகளாம் பீஸா உடைஞ்சு போயிடும். அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 44 46 வரை வாசிங்க. பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, பேதுரு கொர்னலியன் வீட்டுக்கு போயிறாரு. அவர் அழைக்கப்பட்டாரு, அங்கே சென்றாரு. அதிமிக வல்லமையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினார்.
வாஞ்சையோடு இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த எல்லோர் மேலும் பரவச பேச்சு பேசும் ஆற்றல் ஊற்றப்பட்டது. எல்லோரும் பரவச பேச்சு பேசினார். சாதாரண மக்கள் அப்படித்தானே? இன்னைக்கு ஏராளமான இடங்கள்ல, கிறிஸ்தவர் அல்லாத இடங்கள்ல அநேகர் பரவச பேச்சு பேசுறாங்க, அநேகர் இறைவாக்கும் உரைக்கிறாங்க. ஆக இந்த கொர்நேலியன் வீட்டுல அப்படித்தானே நடந்துச்சு. பிரியமானவர்களே, இங்க கூடியிருந்த எல்லோர் மேலும் பரவச பேச்சு பேசும் ஆற்றல் ஊற்றப்பட்டது. அத்தனை பேரும் பேசினாங்க. உங்களுக்கும் அந்த பரவச பேச்சு பேசும் ஆற்றலும் இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலும் வேணும் என்றால் என்ன செய்யணும்? இறை வார்த்தை போதிக்கப்படும் பொழுது வாஞ்சியோடு கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கே போதிச்சாலும் சரி, யாரு போதிச்சாலும் சரி, இறை வார்த்தைனாக்க அது தேவனுடைய வார்த்தை. வாஞ்சியோடு கேட்கணும், பயபக்தியோடு கேட்கணும். அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க மேல தாராளம் இறங்கி வரும். இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள். உங்கள் சிந்தனையும் சொல்லும் செயலும் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்னொரு பேசுகிற மொழி உங்க நாவுல இருக்கணும்னாக்கும், உங்க நாவு எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். ஆமென். ஆகவே மதுபானம் குடிப்பதோ, போதைப் பொருட்களை உபயோகிப்பதோ, புகைப்பிடிப்பதோ, புகையிலை போடுவதோ கூடவே கூடாது, செய்யவே கூடாது. அட என்னடா பாக்கு தானடா, இன்னைக்கு விதவிதமான பாக்கு வந்திருக்குது, அப்படித்தானே? அப்பாவி பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு போதை மருந்து வச்சு விற்பதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். பிரியமானவர்களே, இப்படி வித்து பணம் சம்பாதிக்கிறீங்கனாக்கும் ஆண்டவர் முன்னால நீங்க சபிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்க மட்டும் அல்ல, உங்க குடும்பம் முழுவதும் தரைமட்டமாகும் என்பதையும் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் பாவ வழியில் பணம் சம்பாதிக்க ஆசைப்படாதீர்கள். பாவ வழியில் சம்பாதிக்கிற பணம் உங்களை படு பாதாளத்துக்கு தள்ளும் என்பதையும் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பாவம் செய்து சம்பாதித்த பணம் உங்க வீட்டுல இருக்குதுனாக்கும் என்ன நடக்குமா? அந்த பணமே உங்க உயிரை குடிச்சிரும் சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, கெட்ட வார்த்தை, வீண் கூச்சல், சண்டை சச்சரவு, பொய், பொரணி, முணுமுணுப்பு, பிறர் மீது பழி தூற்றுவது, பிறர் பெயரை கெடுக்கிறது, சாபம் போடுவது, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது. இப்படிப்பட்ட வார்த்தைகள், அசுத்த பேச்சுகள் உங்கள் வாயில இருக்குதுனாக்கும் பரவச பேச்சுக்கு அங்கே இடமே இல்லை என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்க கரத்தை எடுத்து உங்க வாய் மேல வச்சு, அப்பா என் வாயை பரிசுத்தப்படுத்தும், என் நாக்க பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்த ஆவி வாய்க்குள்ள இருக்கட்டும், பரவச பேச்சு என் நாக்குல இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஊக்கமாக செவியுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லை என்றால் பரிசுத்த ஆவி தருகின்ற கொடைகளையும் வரங்களையும் அபிஷேகத்தையும் உன்னத வல்லமையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று கனவு கூட காணாதீர்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக. பரிசுத்தராக இருங்கள். பரிசுத்தராக இருந்தால் மட்டும்தான் பரிசுத்தாவியானவர் உங்கள் இதயத்திலே குடிகொள்வார். அவர் வைத்திருக்கிற சகல கொடைகளையும் உங்களுக்கு கொடுப்பார். உலகம் பசாசு சரீரத்தை வெல்ல வல்லமையை கொடுப்பார். துன்பங்களும் துயரங்களும் நோய் நொடிகளும் வறுமையும் தனிமையும் உங்களை வாட்டும் பொழுது என்ன செய்யணும்? ஊடுன்னு உட்கார்ந்து அழுவக்கூடாதுங்க. பரவச பேச்சு பேசி துதியுங்க. அல்லேலூயான்னு சொல்லி துதியுங்க. ஏசப்பான்னு சொல்லி துதியுங்க. அந்த கட்டு அப்படியே உடையிறத நீங்க பாப்பீங்க. உங்க மீது இல்லாதது போலாதெல்லாம் சொல்லிட்டாங்கங்க. யாரோ செய்த தப்புக்கு உங்க மேல பழி சுமத்தி இவ்வளவு தண்டனை எல்லாம் கொடுக்குறாங்கனாக்கோ நீங்க என்ன செய்யணும்? அழுகாதீங்க. ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு துதியுங்க. எல்லாம் கடந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மீண்டுமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரவச பேச்சு பேசும் ஆற்றலுக்காகவும் இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலுக்காகவும் ஒவ்வொரு நாளும் வல்லமையோடு கேளுங்க. ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருங்கங்க. நீங்க இடைவிடாது கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் நீங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் இடைவிடாது கேட்கிற காரணத்தினால அதை உங்களுக்கு கொடுத்துருவார். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. உங்களை பரிசுத்தப்படுத்தி கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு? நீங்க நினைக்காதீங்க பாவ நிலையில இருக்கும் பொழுதே அப்படியே போட்டுட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு. உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியால் உங்களை நிரப்புவார். இடைவிடாது கேளுங்கள். விசுவாசத்தோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் இறையரசை கட்டி எழுப்புவேன் என்கிற வாஞ்சையோடும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உன்னத வல்லமையால் நிரப்புவார். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1-2 வசனங்களை படியுங்க. நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் விண்ணோர் மொழி பேசினாலும் மண்ணோர் மொழி பேசினாலும் பரவச பேச்சு பேசினாலும் இறைவாக்கு உரைத்தாலும் உங்களிடம் அன்பு இல்லை என்றால் ஒலிக்கும் வெண்கலம் போலவும் ஓசையிடும் தாளம் போலவும் இருப்பீர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உங்களிடத்துல இருக்கிறத இல்லாதவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஏராளம் தான தர்மங்களை செய்யுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் மீது மிகவும் பிரியமாக இருப்பார். உங்களை அபிஷேகம் செய்வார். உன்னத வல்லமையால் நிரப்புவார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மீண்டும் சொல்கிறேன், இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலுக்காகவும் பரவச பேச்சு பேசும் ஆற்றலுக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் பரவச பேச்சு பேசி ஆண்டவரை துதியுங்கள். Praise the Lord. Praise the Lord. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, தர்மையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி சுவாமி. தனிமையோடு இருந்து நீ வழி நடத்தி கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. எங்கள் வாழ்நாட்களிலே பரவச பேச்சு பேசி இறைவாக்கு உரைத்து உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் பரவச பேச்சு பேசி தேவாதி தேவனே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும். இறை வார்த்தையை வாசித்து தியானித்து எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழக்கூடிய கிருபையையும் சாட்சிய வாழ்வு வாழக்கூடிய கிருபையையும் அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி ஏராள ஆத்மா அறுவடை செய்யக்கூடிய கிருபையையும் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உமது பிரசன்னம் எப்பொழுதும் எங்கள் கூடவே இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து பரவச பேச்சு பேசி உம்மை ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே. அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே. அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும். ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. அப்பா ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.